நமக்கு நிறைய நன்மைகள் செய்கிறாருங்க. ஆனால் அதை நம்ம மறந்து போயிடுறோம் ஒன்று. இன்னொன்று, அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல தவறுகிறோம். இதை போய் எப்படி சொல்ல அப்படின்னு நினச்சி நம்ம தவறிடுறோங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கர்த்தர் நமக்கு என்ன நன்மை செய்கிறாரோ அதை மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்லணும். அப்போது அவங்களும் விசுவாசிப்பதற்கு, கர்த்தரண்டை சேர்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். இங்கே பாருங்களேன், சமாரியா ஸ்திரீ அவங்க ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். ஆனால் ஆண்டவர் அவங்கள திருத்துகிறாரங்க. அதோடு கூட அவங்க உணர்வடைகிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பார்த்தீங்களா, அந்த பெண் மூலமாக, அவங்க சொன்ன சாட்சியின் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ நாமும் கூட நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை, அற்புதங்களை சாட்சியாக சொல்லணுங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி